ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு லைஃப் போர்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். போன வீடியோவில் லைஃப் போர்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அப்ளை பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ், அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்குமெண்ட்லாம் எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத. இப்போ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ங்கிறத உங்களுக்கு எல்லாமே அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ என்றைக்கு, எதில், ஆன்லைன் ஆஃப்லைனாக எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். இன்டர்வியூ டேட் வந்துருச்சு, இன்டர்வியூ டைமு, ஆன்லைனாக ஆஃப்லைனாங்கிறது இங்கே காட்டும். ஆன்லைனாக இருந்துச்சுன்னா மீட்டிங் லிங்க் அனுப்பிடுவாங்க. இந்த டைமுக்கு, இந்த டேட்டில், இந்த டைமில் நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ முடிச்சாச்சு. இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதை ஓப்பன் ஆகிடும். உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். எல்லாமே மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 2 MBக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க. ரெக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார் கார்டு, ரெசிடென்ஷியல் ப்ரூஃபு. ரெக்வஸ்ட் லெட்டர் அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 MBக்குள்ளே இருக்கணும். 2 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ரெக்வஸ்ட் லெட்டர் இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப். ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்னால் உங்களோட அட்ரஸ் இருக்கிறது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, சம்திங் அந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் இருக்கணும் அந்த ப்ரூஃபில். சப்மிட் டாக்குமெண்ட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அகாடமிக் டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு 2 MBக்குள்ளே இருக்கணும். எல்லாமே லெஸ் தென் 2 MB. 2 MBக்கு மேலே போச்சுன்னா உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட ஐடி கார்டு, காலேஜ் ஸ்கூல் ஐடி கார்டு. இன்ஸ்டிடியூஷனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். உங்கள் காலேஜில் கேட்டிங்கன்னா காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. டென்த்து மார்க் ஷீட்டு. உங்களோட 10th மார்க் ஷீட்டை இங்கே அப்லோட் பண்ணணும். 12th மார்க் ஷீட்டு. உங்களோட 12th மார்க் ஷீட் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். எல்லாமே 2 MBக்குள்ளே இருக்கணும். ஓகே, 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியாச்சு. ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட். இப்போ நீங்கள் 3rd செமஸ்டர் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரோட அதை எல்லாமே கம்பைன் பண்ணி இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது அடாப் ஸ்கேனர், நிறைய அடாப் ஸ்கேனர்னு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை பண்ணிங்கன்னா கூட அதில் அப்லோட் பண்ணி PDF கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 MBக்குள்ளே இருக்கணும். ஓகே, இப்போ எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு.
இப்போ எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் ஆகிடும். டாக்குமெண்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கங்க்ராச்சுலேஷன் எலிஜிபிள்னு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க சீக்கிரமே. ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பேமெண்ட் பெண்டிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பெய்டுன்னு வந்துடும். பேமெண்ட் ரிசீவ்டு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்களே, ஃபீஸ் ரிசிப்ட்டு, அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். 2 MBக்குள்ளே இருக்கணும் ஃபைல். ஃபீஸ் ரிசிப்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க, ரிசிப்ட்டு, ஃபீஸ் ரிசிப்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ரிசிப்ட் டாக்குமெண்ட் சப்மிட்டட் வந்துடும். இப்போ ஒன்ஸ் உங்களோட ரிசிப்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. ரிசிப்ட் டாக்குமெண்ட் சப்மிட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அகாடமிக் ரிசல்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட ரிசல்ட் வந்ததும் அந்த ரிசல்ட்டோட மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். லாஸ்ட் செம் இல்லை கரண்ட் செம், இப்போது நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த செம்மோட ரிசல்ட் வந்ததும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த செமஸ்டரில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்களோ அதை இந்த இடத்துல போடுங்க, பர்சன்டேஜ். எவ்வளோ பர்சன்டேஜோ அதை போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அரியர் வச்சுருந்தா நோ கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட செமஸ்டர் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் அந்த இன்ஸ்டியூஷன் படித்து முடிச்சிட்டிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் டாக்குமெண்ட் கொடுங்க. ஓகே, ரிசல்ட் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு அலுமினி ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா செமஸ்டருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.